பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். உன் கைகளை நெகிழ விடாதே. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை பாருங்க, நீங்க உங்க கைகளை நெகிழ விடாதீங்க. அப்படின்னா என்னன்னா, நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் நம்ம அனுபவிப்போம் என்று சொல்லுகிறார். நம் கையின் பிரயாசத்தை, நம்மளுடைய முயற்சிகளை, நம்ம வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு முயற்சி எடுத்து நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியங்களை நெகிழ விடாதீங்க, விட்டுடாதீங்க. சிலதுல தளர்வு வருது. ஏன் ஆண்டவரே, நான் எல்லாம் நல்லா தான் செய்கிறேன், திடீர்னு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, இந்த மாதிரி இருக்கேன், போங்க ஆண்டவரே, எவ்வளோ செஞ்சு பிரயோஜனம் இல்லை, நான் ஏன் இதெல்லாம் செய்யணும், எனக்கு ஒரே நஷ்டமாக வருது, ஒரே மனக்குழப்பமாக இருக்குது, ஒரே வேதனையாக இருக்குன்னு நம்மளுடைய கைகளை நெகிழ விட்டுடுறோம். அந்த விஷயத்தை நம்ம விட்டுடுறோம். தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஆமேன், ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனையே. இல்லைன்னா இன்னைக்கு எவ்வளவோ ஆசீர்வாதத்தில் நம்ம இருந்திருக்கலாம். பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுகிறோம், ஒரு காரியத்தை துவங்கி அதை தொடர்ந்து செய்யாமல் நெகிழ விட்டுடுறோம். சில விஷயங்களை பண்ணவே முடியாதபடி நமக்கு ஒரு இடரல் வரும்போது, பிரச்சனை வரும்போது அதை விட்டுடுறோம். அப்படி விடக்கூடாது என்று இன்னைக்கு காலையில் பேசுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நான் தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. காலையில் உன் விதை, மாலையில் உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாயே. இது ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப திட்டமாய் சொல்லுகிறார். நீ காலையில் எழுந்து ஜெபம் பண்ணு. காலையில் எழுந்து நீ முதல்ல உன்னுடைய வேலைகளை பாரு. இருட்டோடே எழுந்து புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தினது போல நீங்க தான் உங்க வீட்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நீங்க தான் உங்க வீட்டு பிள்ளைகளுக்காக உழைக்கணும். நீங்க உழைக்காம, நீங்க ஜெபிக்காம, நீங்க செய்யாம நீங்க இதை விட்டுட்டீங்கன்னா இந்த பலன் வேற யாராவது செய்வாங்க. ஆனா பிரயோஜனம், உங்க வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நீங்க எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சோம்பேறி தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாம் பிரவேசிக்கவே முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை நம்பி குடும்பம் இருக்கிறது, உங்களை நம்பி சபை இருக்கிறது, உங்களை நம்பி அநேக உறவினர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க இந்த குடும்பத்து நிமித்தமா நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமே என்று காத்திருக்கிறாங்க. நம்மளை சுற்றி பல இடங்கள்ல ஆண்டவர் நம்மளை பொறுப்பான பிள்ளைகள் என்று நம்பி வைத்திருக்கிறார். நாம பொறுப்பற்றவர்களாக நம்முடைய கைகளின் காரியங்களை விட்டுடக்கூடாது. நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், காலையில் எழுந்தமா அவரவர் காரியத்தை சரியாய் செய்து வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தி காலையில் எழுந்து அநேகருக்கு ஜெபம் பண்ணிட்டு நாம வேலைக்கு போயாக வேண்டும், வியாபாரம் பண்ணுகிற வியாபாரம் பண்ணியாக வேண்டும், படிக்கிற பிள்ளைகள் படிக்க போயாக வேண்டும். அந்தந்த வேலையில யார் எல்லாம் கமிட்மெண்ட்ல இருக்கீங்களோ அதை சரியா செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா, நீ எதையாவது செய், நான் செஞ்சாதான் எதுவுமே நடக்க மாட்டேன், நான் செஞ்சா இவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேன், நான் பண்ணாதான் செய்யவே எனக்கு தோண மாட்டேறது, மற்றவங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க யோசிக்காதீங்க, நினைக்காதீங்க. கடவுள் தான் உங்களை ஆசீர்வதிக்க போறாரே தவிர மற்றவங்க உன்னை ஆசீர்வதிக்க போறது கிடையாது. மற்றவங்க நினைக்கல அந்த விஷயமே உங்க வாழ்க்கையில நீங்க எதையுமே யோசிக்கக்கூடாது. கடவுளுக்கு விரோதமா நாம எதையும் செய்யக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, கடவுளுடைய சித்தத்தின்படி இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அது முழு பலத்தோடு செய்து போங்க. நீங்க செஞ்சதை அக்செப்ட் பண்றாங்க, பண்ணல, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, ஏற்றுக்கொள்ளல, அது எல்லாத்தையும் நீங்க பார்க்காம உங்க கையில என்ன வேலையோ, உங்க கையில என்னென்ன காரியம் கொடுக்கப்பட்டதோ, உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் உங்களை நம்பி என்ன செய்ய சொன்னாரோ அதை நெகிழ விடாதே, அதை விட்டு விடாதே. உங்க பொறுப்பை விட்டுறாதீங்க, உங்க தலைமையை விட்டுறாதீங்க. உங்க எல்லாருக்குமே கடவுள் இன்னைக்கு காலை வேளையில பேசுகிறார் பாருங்க. வீட்டுக்கு தலைவியா நீங்க ஒருவேளை இருந்தீங்கன்னா அந்த பொறுப்பை விட்டுறாதீங்க. எங்க வீட்டுல யாருமே என் பேச்சை கேட்க மாட்டாங்க, நான் ஏன் செய்யணும் அப்படின்னு நான் விட்டுட்டு போறேன்னு போவாதீங்க. வீட்டுக்கு தலைவனா இருந்தீங்கன்னா அந்த பொறுப்பெடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க வீட்டின் காரியம் எப்படி நடக்கிறதுன்னு கவனமா பாருங்க. அதை காரியத்துல நெகிழ விட்டுறாதீங்க. வியாபாரத்துல உங்க கை ஓங்கி இருந்தா அந்த இடத்த விட்டுட்டீங்கன்னா வேற யாராவது வருவாங்க அந்த இடத்துக்கு. அந்த இடத்த நீங்க விட்டுறாதீங்க. அப்போ உங்க கைகளை நெகிழ விடாதபடிக்கு ஏதோ ஒன்று செய்யுங்க, எதையாவது ஒன்று செய்யுங்க, எதையாவது ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, தேவன் கிட்ட போராடி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு காலையில உன் விதையை விதைச்சிட்டு காலையிலேயே போய் நீ எல்லா காரியத்தையும் செய்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு கடந்து போங்க. எதுவோ அது பலன் தரும். யார் அறிந்தா, வசனம் சொல்லுகிறது, அதுவோ இதுவோன்னு நினைக்கிறீங்களா, இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, ரெண்டுமே ஒரு விதமாய் ஆசீர்வாதமா மாறுச்சுன்னா யார் அறிவார். அதுதான் முடிக்கிறார் வசனத்தை. ஆகையால நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதாகமத்துல யாக்கோபை குறித்து நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அவனுக்கு நல்லா தெரியும் ஏசப்பா இல்லாம உள்ள போகவே முடியாது, தன் சகோதரன் மீட் பண்ணவே முடியாதுன்னு. அப்ப அவன் என்ன பண்ணுகிறான், நான் ஜெபம் பண்ணி வைக்கிறேன். அப்ப ஜெபத்தை அவர் கேட்கிறாரோ இல்லையோ, நான் போராடி ஜெபம் பண்ணுவேன், என்னை ஆசீர்வச்சாதான் நான் போவேன்.
அப்படின்னு அவருடைய ஜெபத்தை அந்த இருட்டோட அந்த சூழ்நிலையில் அவர் ஜெபிக்கிறார், போராடுகிறார், கடவுளை வர வைக்கிறார். அந்த இடத்துல தூதன் வருகிறான், போராடுகிறார்கள். அங்க வந்து நீர் ஆசீர்வதித்தால வழியே உம்மை போக விடேன் என்று பிடிவாதமாய் கால்களை பற்றி கொண்டு அவன் போராடி ஜெபிக்கிறவனாய் பார்க்கணும். அப்பொழுது அந்த இடத்துல அந்த தூதன் சொல்லுவான், இப்பொழுதே உன் பேரை நான் மாத்திர நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி வாழ்த்திட்டு அங்கிருந்து அந்த தூதன் கிளம்பி போகிறார். அப்படியாக காலை வேளையில கர்த்தர் கேட்கிறாரோ இல்லையா? கண்டிப்பா கேட்பார். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். காலையில ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க, வியாபாரத்தை ஒப்பு கொடுங்க, குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, உறவுகளை ஒப்பு கொடுங்க, ஊழியங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த ஆண்டு நன்மையினால எங்கள் ஊழியம் நடக்கணும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உங்களுக்கு கண்கள் காண கர்த்தர் செய்வார். ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். மறுபடியும் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. காலையிலே உன் விதையை விதை, உன் விதை. மற்றவங்க கையில இருந்து வாழ்ந்து சாப்பிட்டு தூங்குற வாழ்க்கை அதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. அவங்க கையில கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியாய் செய்ய வேண்டும். கைகளை நெகிழ விடாதீங்க. மாலையிலே உன் கையை நெகிழ விடாது. அதுவோ இதுவோ ஏதோ ஒரு நன்மை உன் வீட்டை தேடி வரும். சரியாக கர்த்தர் செய்வார். நீ அதை அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, எங்கள் கைகளை நாங்கள் நெகிழ விடாதபடிக்கு எங்களுக்கு ஆண்டவரே சில காரியங்களுக்கு நன்மையானது வரவில்லை என்றாலும் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தருவீராக. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நீர் பதிலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எல்லா விதையும் 100 60 பலன் தரும். ஒன்று அது 100 பலன் தரலாம், இல்லை என்றால் அது 60 பலன் தரலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன் ராஜா. இது ரெண்டுமே பலன் தரும் என்று இந்த வார்த்தைகளை அங்கீகரித்து ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாம் ஸ்திரப்படட்டும். எல்லா பொல்லாத பிசாசுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் அடியேன் சபித்து பாதாத்தில் கட்டுகிறேன் கர்த்தாவே. வியாதியோடு, பலவீனத்தோடு, ஆண்டவரே தேவையற்ற குழப்பத்தோடு ஆண்டவரே இந்த வேளையில யாராகிலும் இருந்தால் எல்லா வியாதியும் நீங்கி பூரண சுகத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.